ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு கேம். ஸோ இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் அப்ளை பண்ண போகிறோம். நீங்களும் மைண்ட் கிராஃப்ட் ஆடினீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வேர்ல்டு இந்த கேமில் இன்னும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கேம் ஃபேமஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே கட்டமாக தான் இருக்கும். இதை பாருங்கள், செஸ்ட்டு, மரம், செடி எல்லாமே கட்டமாக தான் இருக்கும். அதனால தான் இந்த கேம் மட்டும் ப்ளே ஸ்டோரில் தனியாக தெரியும். ஸோ மறக்காமல் நீங்களும் விளையாடி பாருங்கள். இந்த இடத்துல நான் செடி நட்டுக்கு போகிறேன். இது என்ன வெள்ளை வெள்ளையா? என்னது இது? தனி பிரதேசமா? அடப்பாவி, இதெல்லாம் கூட கட்டமாக இருக்கும். என்ன இது? ஆடு தானே? ஆமாங்க, நம்மளுக்கு ஆடு தேவைப்படுது. ஏன்னா நம்ம தூங்கணும்ல, அதுக்கிட்ட ஆடு தேவைப்படும். ஒரு ஆடு கிடச்சிச்சோன்னா 2 ஆடு நம்மளுக்கு தேவை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. பக்கத்தில் தண்ணி இருந்தால் ஆடு இருக்குல்ல? ஆமாம், தண்ணி குடிக்கிறதுக்கு ஆடு வரும். இந்த கேப்பில் நம்ம போய் அதை வெட்டிட்டா முடிஞ்சு நாங்கள் போயிட்டே இருக்கலாம். 2 ஆடு அங்கே பார்த்துட்டேன். இன்னைக்கு நம்ம சாகாமல் இருக்கலாங்க. வெட்டுறா, போடு போடு, செத்துச்சுங்க. நம்மளுக்கு 2 ஒன்று கிடச்சிச்சோன்னா 1 கிடச்சா நம்ம பெட்டு செஞ்சிடலாங்க. பெட்டு செஞ்சுட்டு நம்ம வில்லேஜ் தேடி போகலாமா? வில்லேஜ் தேடி போகலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம வீடு கட்டலாம். டோராடு இதை வெட்டு, போடு. எங்கடா போச்சு? எங்கடா? இது கீழே இருக்கா? போடு, ரெடி. செத்துச்சுங்க. அவ்வளோதாங்க, இன்னைக்கு நைட் நம்ம ஸ்டே. இப்போ நம்ம வில்லேஜ் தேடணும். வில்லேஜ் தேடணும்னா சூரியன் பார்க்கலாமா? ஆமாங்க, சூரியன் எந்த பக்கம் உதிக்குதோ அந்த பக்கம் தான் போகணும். அப்போ இந்த பக்கம் தான் போகணும். வாங்க போகலாம். இது ஒரு ட்ரிக்கிங்க. இந்த பக்கம் போனால் தான் கரெக்டாக வரும். வில்லேஜ் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், கிட்டே கண்டுபிடிச்சலாம். நான் வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதை பாருங்கள், இங்கே ஃபுல்லாகவே பனி. இந்த தண்ணிலாம் ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சி போயிருக்கு. நம்மக்கிட்ட பிக்காக்ஸ் இருக்குல்ல, பிக்காக்ஸ் செஞ்சு இப்போ நம்ம ஸ்டோன் ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோனில் உடைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேவையான அளவுக்கு ஸ்டோனை உடைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப்டிங் டேபிளில் போட்டு ஸ்டோன் பிக்காக்ஸ், ஸ்டோன் ஆக்ஸ்லாம் செஞ்சுக்கலாம். அந்த பிக்காக்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மைன் பண்ண முடியும், கல்லை மைன் பண்ண முடியும். ஆக்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக உங்களால் மரத்தை மைன் பண்ண முடியும். ஸ்வாட் இருந்துச்சுன்னா அடிக்கலாம், ஆக்ஸும் வச்சு அடிக்கலாம். அதுக்கப்புறம் ஷவலுன்னு ஒன்று இருக்கும், அது நம்மளுக்கு தேவைப்படாது, மண் வர்றதுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு இல்லைன்னு நினைக்கிறேன். அவள் தானே, வேறு எதனா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். 2 கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டேன். ஸோ கீழே போட முடியலையே. ஐயோ, ஒரே கீழே போட்டேன். ஐயோ, உள்ள மாட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நீச்சல் தெரியாது. ஐயோ, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. ஓ ஓ ஓ ஐயோ, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. ஐயோ, காப்பாற்றுங்க. ஓ, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. அப்பாடியோ, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. இது உள்ள போய் நம்ம என்ன செய்யணும் இப்போது? ஸ்டோன் பிக்காக்ஸ் செய்யணும். ஸ்டோன் ஆக்ஸு, ஸ்டோன் பிக்காக்ஸ் செய்யணும். ஸ்டோன் பிக்காக்ஸு, அப்புறம் ஸ்வாடு செஞ்சாச்சா? அவ்வளோதானா? இப்போ பெட்டு செஞ்சுக்கலாம். சரி, முன்னாடி ஃபர்னஸ் செஞ்சுட்டு பெட்டு செய்யலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ திறந்து பார்த்தா பிக்காக்ஸ் எடுத்திங்க வச்சுக்கலாம், ஸ்வாட் எடுத்திங்க வச்சுக்கலாம், ஆக்ஸ் எடுத்திங்க வச்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கு தேவையான அனைத்து கையாண்டே வச்சுக்கலாம். பேக்கை திறந்து எடுக்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒன்று போதும், அதனால் ஒன்று. நைட் ஆகிடுச்சு, சூப்பரு.
ஏங்க போய் மாட்டிக்கினேன் பார்த்து போனோம். வேணாம் அடப்பா டேய் என்னடா அது 2 தடவை வேணாம் அதனாட்டு நைட் ஆகி இதே ஒன்றும் கேட்டால் நைட் ஆனால் உங்களுக்கு ஒன்று முக்கியமான சொல்ல வந்துட்டேன். நைட் ஆனால் இங்கே ஜாம்பி வரும். ஓ மை காட், அந்த ஜாம்பி உங்களுக்கு காமிக்கலாமா வேணாமா தெரியல, அதனால நான் தூங்கிட்டேன். ஸோ அதை பாருங்கள் வெளிச்சம் ஆயிடுச்சு. அங்கே தான் க்ரீப்பர் அதோ அங்கே தெரியாம அவன் தான் வெடிக்கணும் முடியாசன் காணாம போயிட்டான். வாங்க போகலாம். எங்கே போகிறதுன்னு எனக்கும் தான் தெரியல. ஓடுன்னு ஓடுறேன், எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. வில்லேஜ் தேடி கண்டுபிடிச்சிட்டு நான் இப்போ கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா கட்டி. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் எனக்கு வில்லேஜ் கிடைக்கிற மாதிரியே தெரியல. இப்போ என்ன பண்ணுறது? அங்கே இருந்தது வில்லேஜ். ஏங்க ஒரு வழியாக நம்ம வில்லேஜை கண்டுபிடிச்சாச்சுங்க. ஸோ கஷ்டப்பட்டு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த தாரத்துக்கு 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். இவனுங்க தான் வில்லேஜஸ், அதாவது குழம்புக்கணும் நம்ம லாங்குவேஜில். வீடு பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குது. உள்ளே போட்டாத்தா என்னடா எதுவுமே இல்லை. இந்த பெட்டு நல்லாயிருக்கு, கலராக இருக்குது. எப்படி செய்யுது? இல்லை நம்ம இது உடச்சிட்டு நம்ம பெட்டு தூக்கி அங்கே வச்சுருவோம். முடிஞ்சு ஓடிடலாமா? ஓடு அதை பார்த்தீங்களா வில்லேஜஸ்ஸு. யாரா அவன் கீழே? தம்பி நீ யாரா? அயன் காலம். ஆமாம் அயன் காலம் தானே. ஆமாம் அயன் காலம். சரி வேறு என்ன பண்ணதுன்னு தெரியல எனக்கு. இது வந்து அதை ஓப்பன் பண்ணாங்க. போட்டு வேற லெவலுங்க. அயன் ஸ்வாட் 2, அதுவும் ஆப்பிள் 3. எப்படிங்க? எனக்கு புரியல. எப்படி ஆப்பிள் எப்படிங்க நம்ப முடியல என்னால். ஆப்பிள் எப்படிங்க கிடச்சிச்சு? அங்கே பார்த்தீங்கன்னா பம்கின்னு அயன் ஸ்வாடு. அயன் ஸ்வாடு எனக்கு கிடச்சிச்சிங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும் எனக்கு? சூப்பருங்க. சரி இப்போ பாருங்கள் அயன் ஹெல்மெட் வேறு கிடச்சிருக்கு. அயன் ஹெல்மெட்டும் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பார்ட்டில் ஃபுல் அயன் ஆர்மர் வாங்க முடியுமான்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் மைனிங் போகலாமா வேணாமான்றத கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதாக முடியாதா? சரி இங்கே எதனா கண்டிப்பாக ஒரு செஸ்ட்டாவது இருக்கும். மேலே இருக்குமா? என்னது லைப்ரரியா? இங்கே இருக்கிறது ஒன்றுத்தையும் விடக்கூடாது. உடச்சி ஃபுல்லாக கழுவிட்டு போகணும். நான் கன்செப்ஷனாரின்னு காட்டுறேன். ஃபுல்லாத்தையும் உடச்சிட்டு இதையும் உடைக்கணும். ஓட எல்லாத்தையும் உடச்சாச்சு. கரெக்டாக கீழே போகணும். இங்கேயும் இருக்கா கார்பெட்டு? இதையும் உடச்சிக்கலாம். நம்மளுக்கு நம்ம வீட்டு பில்டு பண்ணும்போது தேவைப்படுங்க அதெல்லாம். ஆமாம் அதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வீடு இருக்குது? அந்த வீடு இருக்குது. அங்கே போகலாம். அங்கே ஓடு. எங்கே எவ்வளோ தூரம் ஓடுறது? இரு என்ன மேலே? ஐயோ உட்காந்துட்டேன் நான் தெரியாமல். ஏன்ச்சிரு. ஓடு. இந்த வீட்டுக்குள்ளே போகலாமா? போகலாம். இந்த வீட்டுக்குள்ளே செகண்ட் ஃப்ளோர்லாம் இருக்காதுல்ல? எதுரா மேலே ஏறிட்டேன். செஸ்ட்டு. இது உள்ள என்ன இருக்குது? ப்ரெட்டு தானே இது? எதுக்குடா எனக்கு? இல்லை இருக்கிறது எல்லாமே எடுத்துப்போம். எதுக்குன்னு எனக்கும் தெரில. எடுத்து வச்சுப்போம் எதுக்கோ ஒன்று. படியில் போனோம். ட்ரெயின் உள்ள வந்தாச்சு. எதனா இருக்கா? ஐயோ நடக்கிற சவுண்டு தாங்க அதிகமாக கேட்குது. ஏன்னு எனக்கும் தெரில. ஆடெல்லாம் இருக்குது. ஆடெல்லாம் எனக்கு எதுக்கு? ஓடுன்னு ஓடிட்டே தான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்களா ஆடு? இந்த வீட்டு நம்ம போகல தானே? உள்ளே போகலாமா?
உள்ள எதுவும் இல்லை. கிராஃப்டிங் டேபிள் அது பெட்டு இவங்க மட்டும் கலர் கலராக செய்வாங்க, எப்படின்னே தெரில. அப்போ டேய் உன்னை பார்த்து நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன்டா. இன்னும் வந்து தான் நான் தேடிட்டேன். வேற எதுவும் இல்லைல்ல? ஆமாம், வேற எதுவும் இல்லை. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பாய் 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 பாய்.